பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 144வது அதிகாரம் 15வது வசனம். சாம் சாப்டர் 144 verse 15. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. Blessed is the people whose God is the Lord. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதவசனம் சொல்கிறது. யார் இந்த கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் என்றால், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தர் தான் தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம். இன்றைக்கு அநேக கர்த்தர் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லுறாங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற அந்த பழக்கத்துக்குள்ளேயே இன்னைக்கு இல்லை. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போறாங்க. ஆனா இன்றைக்கு நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தரை தெய்வமாக நினைத்து அவர்தான் தெய்வம் என்று விசுவாசித்து அவர் சொல்லுகின்ற வார்த்தையின்படி வேத வசனங்களின்படி கீழ்ப்படிந்து நீங்க வாழ்றீங்களா? நீங்க அப்படி வாழுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நீங்க குறைவுகளோட காணப்பட்டீங்கன்னா கர்த்தரிடத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீங்க எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. வேதாகமத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது கர்த்தர் ஒவ்வொருத்தரோட பேசியிருப்பாங்க. அவங்க கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப இன்றைக்கு நீங்க கர்த்தர் தான் என்னுடைய தேவன், அவர் தான் என்னுடைய இரட்சகர், அவர் என்னை எல்லா விதத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார், அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்க. அது மாத்திரம் போதாது, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பார்ப்பீங்க. உங்களுடைய படிப்பின் காரியங்கள்ல ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய தொழில ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் யாவையும் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து காணப்படும். எல்லா விதத்திலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அப்ப இந்த நாள்ல இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் நீங்க. நிச்சயம் நீங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க ஆண்டவரே இயேசுப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. படிப்பின் காரியங்களை ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே இயேசுப்பா. ஜாப்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. தொழில ஆண்டவரே இயேசுப்பா நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துல எல்லா தேவைகளை நீங்க சந்திங்க. நீங்க தகப்பனை பிள்ளைங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். God bless you. Have a blessed day.